Ori kara 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 kara. Ori kara 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 kara. Ore kere 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 kere. Oh shara ra 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 ra. Oh ra 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 ra. Ori re re re. Oh re 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 boshikara. கொடுக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த யோபின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து உட்காருங்கள். இந்த புதிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலன் ஜீவன் கொடுத்து கூட்டிக் கொண்டபடியால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். நீங்கள் எல்லாம் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் சாதாரண ஆளுங்களை பார்க்கல, ஊழியக்காரங்களா பார்க்குறேன். அதனால் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் நடந்துக்கிறது, நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது, நீங்கள் எதை பெருசாக்குறீங்களோ எதை சிறுசாக்குறீங்களோ எல்லாமே ஊழியக்காரங்க மாதிரியே பண்ணணும். அல்லையா? ஊழியத்தை பெருசாக்கணும், பிரச்சனையை சின்னதாக்கணும். ஆமென். அவசியமானதை பெருசாக்கணும், அவசியம் இல்லாததை சிறுசாக்கணும். புது வருஷம் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறோம். அல்லேலூயா. நம்ம நேரத்தில் ஒரு வெற்றி காண போகிறோம், பணத்தில் வெற்றி காண போகிறோம், ஒழுக்கத்தில் வெற்றி காண போகிறோம், எல்லாத்துலேயும் காண போகிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு உபயோகப்படுத்த போகிறார். கர்த்தர் நம்மை கொண்டு பெரும் காரியங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த யோபின் புஸ்தகத்தில் டோட்டல் புஸ்தகத்தில் 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். முதல் பகுதி என்பது அந்த 1ஆம் வசனத்தில், அது இன்ட்ரொடக்ஷன். யோபு எவ்வளோ செல்வந்தராக வாழ்ந்தார், அவருடைய பணம் என்ன, அவருடைய பொருள் என்ன, சொத்து என்ன, சுகம் என்ன, அவருடைய பிள்ளைகள் என்ன, சாத்தான் என்ன செய்தான், என்ன பேசினான், எப்படி நடந்தது என்றெல்லாம் முதல் அதிகாரத்தில் படித்தோம். அந்த முதல் பகுதியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யோபின் புஸ்தகத்தில் 2வது பகுதி 2ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். சாத்தான் யோபு அட்டாக் பண்ணுறான், யோபுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான், யோபு மீது ஒரு அசால்ட் பண்ணுறான் என்று சொல்லலாம். அசால்ட்னா தாக்குதல். சாத்தான் மனிதர்களை தாக்குவானா? தாக்குவான் அப்படின்றத புஸ்தகம் நம்ம கற்றுத்தருது. மனுஷாளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தாக்குவானா? கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் சாத்தான் உங்கள் பின்னாடி இருந்தால் அட்டாக் பண்ணுவான். அதை தான் யோபின் புஸ்தகம் நமக்கு சொல்லி தருது. ஆமென். சரி, அட்டாக் பண்ணுறானே, இது ஆண்டவர் பார்த்துன்னு இருப்பாரா? பார்த்துக்கணும் இருப்பாருன்றதே நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் ஆண்டவர் நம்மளை கை விட்டுருவாரா? கன்ஃபார்ம்டாக இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சாத்தானுக்கு கை கொடுக்குற ஆண்டவர் இல்லை, சாத்தானை கை எடுக்கிற ஆண்டவர், நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. Satan's attack, assault on Job. Job was stripped of all. அவன் சரீரத்தில் இருந்த தோல் கூட பித்தெடுக்கப்பட்டது. அடையா பக்கு, அதில் புண், அதில் விஷக்கிருமிகள் என்று சொல்லலாம். ரைட்டா? தனி மனிதனாய் நிற்கிறான், ஒரே ஒரு லட்சியத்தோடு நிற்கிறான். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அந்நிய கண்களால் என் சொந்த கண்களால் என் கர்த்தரை காண்பேன். மனைவியோட அன்பு கூட போயிடுச்சு பிரதர், லாஸ்ட்டாக நிற்க வேண்டியது அது மட்டும்தான். நண்பர்களுடைய அன்பு கூட போயிடுச்சு சிஸ்டர். 3 நண்பர்களும் எதுக்குடா வந்தானுங்க கேட்குற அளவுக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் இவங்க இவ்வளோ நாள் தங்குற நாட்கள், அந்த 7 நாள் ஃபாஸ்டிங் இந்த பிறகு யோபு வீட்டில் சாப்பிட்டு இருந்தாங்களா, இல்லை சாப்பாடு கட்டின்னு வந்தாங்களா, இல்லை அரிசி பருப்புலாம் தூக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாங்களா தெரில. அவனுங்க கேள்வி கேட்குறாங்க. யோபு கஷ்டப்படுகிறார். தாக்குதல். 3வது பகுதியில் நம்ம 6ஆம் அதிகாரத்துலேருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் தன் ஞானத்தில் பேசுகிறாங்க, மனித அறிவிலே பேசி கொண்டிருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யோபு வேதனையுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வேதனையோடு இருக்கிற மனிதர்களுக்கு சொற்பொழிவு பிடிக்காது. நான் ஒரு விசை சரீரத்தில் ஒரு பலவீனத்தோடு ஒரு கூட்டத்தில் உட்காந்துருந்தேன். அந்த கூட்டத்தில் செய்தி கொடுக்குறவர் சொற்பொழிவு ஆற்றார். அப்படியே பெருசாக ஜென்ரலாக பேசினுங்கிறார். எனக்கு எப்படா அந்த மெசேஜ் முடியும்? ஜெபம் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்? எனக்கு என்ன தேவை? ப்ரேயர். நான் பிரச்சனையோட வந்திருக்கிறேன். எனக்கு இவர் பேசுகிற பெரிய மெசேஜ் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும்? ப்ரேயர். ரொம்ப நேரம் பேசினார், ரொம்ப நேரம் பண்ணார், ப்ரேயரே பண்ணாமல் முடிச்சிட்டாரு. எல்லாம் போயிட்டாங்க. ஐயோன்னு ஆயிடுச்சு. அடுத்த முறை அந்த இடத்துக்கு போகல, இன்னொரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல பேசவே இல்லை, வெறும் ப்ரேயர் தான் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 3 பேர் கூடி ப்ரே பண்ணுறாங்க. நானும் நடுவில் நின்றுக்கிட்டேன். அப்படியே ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. உடம்பு சரியில்லாத என்னை தொட்டாங்க, தூக்கி வீசி எறியப்பட்டேன். திரும்பி வந்தாங்க, ப்ரே பண்ணாங்க. திரும்பி அந்த பாஸ்டர் தொட்டார், தூக்கி வீசி எறியப்பட்டேன். இன்னும் 2 பிரதர் வந்தாங்க, தொட்டாங்க. வாவ்! இந்த நேரத்தில் பவர் வேணும், சொற்பொழிவல்ல. 3 நண்பர்கள் யோபோடு ஜெபிக்கும்படி வந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன பேசுகிறாங்க? உலக ஞானம், உலக ஃபிலாசபி. ஆமென். ஆனால் 3 நண்பர்களுடைய சொற்பொழிவுகள் மத்தியில் அந்த யோபு என்கிற பக்தன் அடிக்கடி கர்த்தரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் யோபு பேசுறதுல ஒரு பகுதியை தான் படிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்பட்டு பேசும் என்பதற்கு யோபு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். யோபின் புஸ்தகம் படிச்சிங்கன்னா உங்கள் கஷ்டத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவர் கையில் பேசலான்றதை கூட கற்றுக்கலாம். அண்ணன் சொல்லும்போது சொன்னார், நான் காலையில் ரொம்ப கஷ்டத்தோடு ஸ்டார்ட் பண்ணேன், ஆண்டவர் கையில் கேள்வி கேட்கலாமான்னு நினச்சேன். இதை படிக்கும்போது யோபு கேட்ட மாதிரி நானும் கேட்கலான்னு கேட்டேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் கேள்வி கேட்கறது நமக்கு துணிச்சல் இல்லை. டேடி டேடி டேடி, எங்கள் டேடி எனக்கு ஏன் டேடி இப்படி நடந்துச்சுன்னு அன்பா அவர் கையில் கேட்கலாம். அவர் நம்ம அப்பா. இந்த பூமியில் யார் நான் கூட நம்ம மேலே கோச்சிப்பாங்க, நம்ம ஆண்டவர் நம்ம மேலே கோச்சிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஓகே. இந்த 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 3வது பகுதி வந்து 6ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நண்பர்களின் சொற்பொழிவு, யோபுவின் மாறுவித்துவம், யோபுவின் ஜபம் என்று நாம் படிக்கிறோம். இன்னைக்கு 10ஆம் அதிகாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ரொம்ப பழமையான புத்தகம். இதை எப்பிக் என்று சொல்லுகிறார்கள் வேத வல்லுநர்கள். எப்பிக் என்றால் யோபு காவியம். என்னதுங்க? யோபு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பைபிள் படிச்சுட்டு இயேசு காவியம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. உங்களால் தமிழ் நாலேஜ் உள்ள, தமிழ் அதிகமாக படிக்க வேண்டிய வாஞ்சை உள்ளவர்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காரா. யார்? கவிஞர் கண்ணதாசன். ரொம்ப 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 குறைந்த காலத்தில் படிச்சுட்டு ஐயா எழுதியிருக்காரு. அதில் வந்தது தான் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறதுலாம் பாடுறாரு. அதெல்லாம் ஏசாயாவில் இருக்கிறது தான். புதிய வானமும் புதிய பூமியும் பழையவர்கள் ஒழிந்து போயினா அப்படின்னு ஏசாயா சொன்னதை வச்சுலாம் என்ன பண்ணியிருக்காங்க? எழுதியிருக்காங்க. ஓகே ரைட். இயேசு காவியம் ஐயா எழுதியிருக்காரு. இதுவும் இப்போ நம்ம படிக்கிறது என்னதுங்க? யோபு காவியம். நீண்ட காலம் வாழ்ந்த யோபு, வளர்ந்த பிள்ளைகள். இந்த பிரச்சனை நடக்கும்போது யோபுக்கு ஏறக்குறைய ஒரு 60 வயசு இருக்கும். ஆமென். யோபுக்கு நடந்த ஆபத்துக்கள் ஏறக்குறைய 100 கணக்கான ஆபத்துகள் யோபுக்கு வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. 100 கணக்கான ஆபத்துகள். பிள்ளைங்க பெரியவன் இறந்தாது, 3வது 4வது உடம்புல உள்ள புண்ணு வியாதி எல்லாத்தையும் மனைவியால் கைவிடப்பட்டதெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய 100க்கு மேலே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கார். அவன் உலகத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களுள் அதிக பெரிய செல்வந்தனாக இருக்கக்கூடும் என்று யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் உள்ள பழைய பல விஷயங்களுக்கு பதில்கள் யோபுல இருக்குது. யோபுல சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெயர்கள் எலோஹிம், ஏல், எலோஹே, அடோனா, யெகோவா, ஷடா என்று சொல்கிற தேவனுடைய வார்த்தைகள் கூட இதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக யோபின் புஸ்தகம் உண்மையில் ஒரு மிகப்பெரிய காவியம்தான். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்க போறீங்க? ஆமென். உலகத்தில் உள்ள பழமையான புஸ்தகங்களில் ஒன்றாகிய இந்த யோபு மனுகுலத்துக்கு மனிதன் பட வேண்டிய பாடுகள், மனிதன் படுகிற பாடுகள், இவைகள் மத்தியில் கர்த்தருடைய நிலை, இந்த பாடுகளுக்கு காரணமாகிய சாத்தான், மனித சரீரம் என்பது அழிவுக்குரியது, அழிவுக்குரிய அந்த மனிதன் கர்த்தரிடத்தில் எப்படி நீதிமானாக இருப்பான் என்கிற பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும், இவைகளுக்கு பல கேள்விகள் கேட்டாலும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் பழைய ஏற்பாட்டில் இல்லை தேவஜனமே. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, செய்திக்குள்ள இன்றைய சாப்டருக்குள்ளே போவோம். இன்றைய சாப்டருடைய தலைப்பு நம்ம கண்டினியூ ஆகிறோம். 7, 8, 9 நம்ம கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறோம்.
யோபு கேட்கிறார், எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்கும் என்று. நாங்கள் யோபு பேசுகிற பேச்செல்லாம், ஆண்டவரே நீங்கள் தான் என் கூட நேராக பேச மாட்டீங்க, என் கூட பேசுவதற்கு வேறொரு மனிதனை நீர் ஆயத்தப்படுத்தியிருந்தால் நலமாக இருக்குமே என்று யோபு யோசிக்கிற அளவுக்கு இன்றைய சாப்டர் போய்கொண்டிருக்கிறது. ஆக தேவஜனமே, யோபை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. ஒரு மனிதனை சுற்றிலும் இருள் சூழ்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல மனிதன், கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டியது, அவன் இமீடியட்டாக அவர் பாதத்தில் விழுவான். ஒரே வழினா இருக்குது, ப்ரேயர். பிரச்சனை அதிகமாகுதுன்னா பண்ணோம், கன்ஃபார்ம்டாக டிவி ஓப்பன் பண்ணக்கூடாது, உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன தான் பண்ணோம்? ப்ரேயர். பைபிள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஊழியக்காரங்களோட மெசேஜை கேட்டுட்டு, மெசேஜை பார்க்குறதோட என்ன பண்ணோம்? கேட்கணும். நான் கேட்குறத ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஏன்னா பார்க்கும்போது மைண்டு டைவர்ட் ஆகும். ப்ரே பண்ணும்போது கண்ணை மூடுங்க. ஏன் தெரியுமா? கண்ணை திறந்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாறிடும், வேற எங்கேயோ போயிடுவீங்க. இது எப்படி இருக்குன்னா, என் கார் நான் நேராக தான் வச்சுருப்பேன், ஆனால் ஸ்டேரிங் எப்படின்னா முறுக்குவன்ற மாதிரி. கார் எப்படி தான் இருக்குது? காரு ரோட்டில் தான் இருக்கும். என் காரு ரோட்டில் தான் போவோம். நான் ஸ்டேரிங் இஷ்டத்துக்கு முறுக்குவோன்னா எங்கே போவோம்? காரு ஒரு செகண்டில் கார் கண்ட்ரோல் இல்லாமல் பண்ண. கண்கள் கன்ஃபார்ம்டாக நம்முடைய அவைக்குரிய வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுமானா, எனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு தான் தோணுது. அதனால தான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூட சொல்கிறார். நம்ம கண்ணை மூடிடுறோம். we need to close our eyes. அப்போ ஊழியக்காரோட மெசேஜ் கேட்கும்போது கூட என்ன பண்ணலாம்? கண்ணை மூடிக்கலாம். ரைட். ஏன்னா நான் ஆன்லைனில் போகும்போது சொல்கிறேன், கண்ணை மூடிங்களா மைண்டை டிஸ்ட்ராக்ட் ஆகும். கண்ணை மூடும்போது ஃபோக்கஸ் 100% வருதான். எப்படி வருது? வசனத்து மேலே வருது. கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரே பண்ண வேண்டும். யோபு ஜெபம் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்ன ப்ரே பண்ணுறாரு? அப்போ பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், ப்ரேயர் பண்ண போயிருந்தது. இதை ப்ரேயர் பண்ணும்போது பதில்கள் தேடுகிறார். எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? ரைட்டா இல்லையா? ரெண்டாவது, எனக்கு மட்டும் ஏன் எனக்கு நடக்குது, இப்படி நடக்குது? மூணாவது, இதை பண்றது சாத்தான்னு எனக்கு தெரியும். நாலாவது, அதை என் ஆண்டவர் பார்த்துனுங்கிறாருன்னு தெரியும். அஞ்சாவது, அவர் ஏன் என்னை இன்னும் காப்பாற்றலை? ஆமென். நம்ம எல்லாருடைய கேள்விகளுக்கும் இதான். we are searching answers in our prayer. என் ப்ரேயரில் எனக்கு பதில் வேணும். நான் ஜெபித்தது உண்டு, ஆண்டவரே என்னை உடனே காப்பாற்றுங்க. உங்கள் ஆண்டவர் உடனே காப்பாற்றினாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல நேரத்தில் உடனே காப்பாற்றிருக்காரு, சில நேரத்தில் கொஞ்ச நாள் தள்ளி காப்பாற்றிருக்காரு. ஆனால் என்னை அவர் கைவிட்டதே இல்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. சிங்க கெபியில் தானியல், சிங்கம் அவர் எதனா பண்ணிச்சா? எதுவுமே பண்ணலையா? ஆனால் சிங்க கெபியில் இருந்தாரா? இருந்தார். அக்கினி சூளையில் அந்த 3 பேர் இருந்தாங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனாங்களா இல்லையா? அக்கினி அவங்களை எதனா பண்ணிச்சா? நான் உள்ளவே போக மாட்டேன்னு அவங்க சொல்ல, அவங்க போனாங்க. அவரும் கூட இருந்தார். உங்கள் பாடுகள் மத்தியில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நான் சொல்றேன், யோபு புஸ்தகத்தில் ஒன்னே ஒன்று மட்டும் எழுதல. கர்த்தர் டேய் என் தாசனாக யோபு மேல கண் வைத்தாயோன்னு கேட்டுட்டு அவன் பூமி எங்க சுத்தி வந்து யோபு தொடறதுக்குள்ள ஆண்டவர் வந்து யோபு பக்கத்தில் உட்காந்துட்டாரு. அது அவன் கண்ணுக்கு தெரியல. அல்லேலூயா. நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன், என் ஆண்டவர் எங்கள் ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் யோபு தூக்கி மடி மேல போட்டு இந்த பாடுகள் மத்தியில் வளர்த்திருப்பார். அல்லேலூயா. மகனே கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, டாடி இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இந்த பாடுகள் மத்தியில் நான் இருக்கிறேன்னு கன்ஃபார்ம்டாக சொல்லியிருப்பார். இல்லைனா இவ்வளோ பிரச்சனைக்கு யோபு அப்போவே இறந்து போயிருப்பார். ஹார்ட் அட்டாக்லாம் வருதா? சும்மாவா? ஒரு சின்ன பிரச்சனைக்கே வருது. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஹார்ட் அட்டாக் வரல. கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் பலனானவராய் அவனோடு கூட இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆன்சர்ஸை உள்ளவே தேட பார்க்குறார், பதில்கள் இல்லை. பிரதர் சிஸ்டர், அந்த காலத்தில் பைபிள் இல்லை. நம்மளை விட்டு லைஃப்பில் எது எடுத்தாலும் சமாளிப்போம்னு நினைப்பேன். பைபிள் எடுத்துட்டா நம்ம கதை கந்தல். யோபு ஐயா கையில் பைபிளே இல்லை. ஆண்டவரை பற்றின பெரிய வெளிப்பாடு கிடையாது. ஆனாலும் பக்தன் தாக்கு பிடிக்கிறான். ஆமேன். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் வாழ்க்கையில் பாடுகள் மத்தியில் கடந்து போவது கட்டாயம் நடக்கும். ஆமேன். இன்னொருத்தரை பார்க்கும்போது அவர் போலன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரும் ஒரு பாடு வழியாக போயின்னு தான் இருப்பார். நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற எனக்கு உங்களை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் வெட்டியாக பேசணுமா? வராங்க, மெசேஜ் கேட்குறாங்க, போகிறாங்க, சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை பண்ணுறாங்க. என் இடத்துல இருந்தால் தான் இவங்களுக்குலாம் தெரியும்னு நான் நினச்சினுக்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க? பாஸ்டர்லாம் பெரிய ஆள்ப்பா, எத்தனை சர்ச்சு வச்சுருக்காருல்ல, காரில் போகிறாரு வராரு, பாக்கெட் நிறைய காசு வச்சுக்கிறாரு, என்ன அவர் சொன்னால் சேர்த்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு தண்ணி மட்டும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பாஸ்டருக்கு பாருங்கள், சுடு தண்ணி போட்டாந்து வச்சுக்கிறாங்க, டீ கொடுக்குறாங்க. நினைக்கிறீங்களா என் பாடு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்கள் பாடு உங்களால் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும்,
நம்ம எப்பெல்லாம் பாடுகள் அனுபவிக்கிறோமோ, எப்பெல்லாம் கஷ்ட காலங்கள் இருக்கிறதோ, இவைகள் எல்லாம் கொடுக்கறது சாத்தான். இவைகள் மத்தியில் நம்மை காப்பாற்ற வருவது நம் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். யோபு சொல்லிட்டார், எனக்கும் ஆண்டவருக்கு நடுவில் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க. ஆண்டவர்னா மொழி பேசுவார் எனக்கு தெரில. உங்களுக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கான்னு தெரிலம்மா. எனக்கு தோணுது உண்டு, ஆண்டவருக்கு தமிழ் தெரியுமா? எனக்கு எழுந்தது உண்டு. ஆனால் தமிழ்காரங்க தமிழில் ஜெபம் பண்ணுறாங்க, தெலுங்குக்காரங்க ஹிந்திக்காரங்க, சைனாக்காரங்க சைனீஸில் ஜெபம் பண்ணலாம், இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணலாம். அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை ஆண்டவருக்கு தமிழ் தெரிலனாலும் காமனாக எல்லாருக்கும் இங்கிலீஷ் தருது, ஓகேடாப்பா நமக்கு இங்கிலீஷ் தருதுன்னு இங்கிலீஷ்லலாம் ப்ரே பண்ணியிருக்கேன். ஏன்? ஆண்டவருக்கு மொழி புரியலடா என்னன்னு. அவ்வளோதான் நான் அவரை புரிஞ்சிக்கிட்டது. ஆமென். புதுசாக இன்றைக்கி ஒரு மொழி யாராவது ஏற்றினா கூட அது நம்ம ஆண்டவருக்கு தெரியும். நான் இன்னொன்று சொல்லிட்டா, மொழியை கண்டிப்பாக மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பான்னு எனக்கு தெரில. இது ஆண்டவரோட, இது ஒவ்வொரு மொழியும், அது எந்த மொழியாக இருந்தாலும் அதனுடைய இலக்கணம், அதனுடைய எழுத்துக்கள் சும்மாலாம் வந்துவே இருக்காது. சும்மா திங்க் பண்ணி பாருங்களேன், தமிழில் நம்ம அறிஞர் ஆக முடியுமா? அப்படி யாருமே கிடையாதான். எங்கேருந்துங்க வந்துச்சு? சும்மா நமக்கு தெரிஞ்ச கதை சொல்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்பே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றோம். ஆனால் அப்போ எப்போ தோன்றுச்சு? யார் கொடுத்துருப்பா? இன்றைக்கி எக்ஸலண்ட் பீப்புள் இருக்காங்களே, எக்ஸலண்ட்டான கம்ப்யூட்டர் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இன்றைக்கே நம்மளால் ஒரு மொழி உருவாக்கப்பட முடியவில்லை என்றால் அன்னைக்கு யார் இருந்திருப்பா மொழியை கற்றுக் கொடுக்க? எப்படி வந்திருக்கோம்? தானாக உருவாயிருக்கோன்னு ஜனங்க சொல்லுவாங்க. கர்த்தர் உருவாக்குனாருங்க, நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மொழியை உருவாக்குற அளவுக்கு ஞானம் அவங்களுக்கு இருந்தால் அவங்க அப்போயே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? மொழி சாதாரண உருவாக்க முடியாதுங்க. எழுத்துக்கள், இலக்கணம். அப்பா இலக்கணம் கிராமர்லாம் பைத்தியம் பிடிக்க வச்சிரும் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும். நம்ம தமிழ் ரொம்ப டஃப்ன்றாங்க படிக்கிறவங்க. ஏன்? இலக்கணம் அப்படி இருக்குது, டஃப்பாக இருக்குது. இதெல்லாம் சும்மா இல்லைங்க, அது கண்டிப்பாக பரலோகத்திலிருந்து வந்தது தான். அவன் பாபேல் கோபுர தப்ப கர்த்தர் வந்து பாஷையை தாறுமாறாக்கினாரு. அப்பொழுது லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்து தான் ஆக்கியிருப்பார். இந்தா உன் லாங்குவேஜ் பிடி, உன் கிராமர் பிடி, இந்தா நீ வந்து மேண்ட்ரின் உன் கிராமர் பிடி, நீ வந்து மராட்டி லாங்குவேஜ் உன் கிராமரை பிடி, நீ வந்து தெலுங்கு உன் கிராமரை பிடி, நீ வந்து தமிழ் உன் கிராமரை பிடின்னு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பியிருப்பார். அவங்கவுங்க மொழியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ரைட். யோபு கேட்குறாரு, எனக்கு ஆண்டவருக்கு நடுவில் ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். ஐ வாண்ட் டு டாக் வித் ஹிம். நான் அவர் கையில் பேசணும். எங்கள் ஆண்டவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா அந்த மத்தியஸ்தர் இங்கிலீஷும் தெரியணும், தமிழும் தெரியும், நடுவில் நிற்கணும். ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். என்னங்க சொல்ல போறீங்க யோபு ஐயா? என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் ஏன் உயிராக இருக்கிறேன்? அவன் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நான்லாம் எதுக்கு ஏன் உயிராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா? அவங்களாம் பொய் சொல்கிறாங்களாம். 1 நம்பர் பயந்தாங்கோலிங்க, பேருக்கு டைலாக் விட்றாங்களாம். நான் விட்றாங்க, சரி விடு நீ தான் இருக்கிறல்ல, இன்றைக்கே நீ போயிடுவ, ஒரு குறிப்பாக ஒரு சூப்பர் மருந்துக்குது, வாயில் போட்டீங்கன்னா அப்பயே போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் முதல்ல ஓடுவாங்க. ஏன்? மரண பயம், பயந்தாங்கொல்லி. மரணத்தை அட்டம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் விளையாடக்கூடாதுங்க. ஆமாம், மரணத்துக்கு அதிபதி ஒருத்தங்கிறான், புரிஞ்சுங்க. அவனுக்கு மிஸ்டு கால் போயிடும். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த நம்பர் அது மிஸ்டு கால் வந்துக்குது, யார் அவன்? அப்புறம் அவன் வந்துடுவான். நீங்கள் அட்டம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவான்? உங்கள் நம்பர் அவன் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒரு மிஸ்டு கால் வந்துக்குது, திரும்பி ரீகால் பண்ணுவான். ரீகால் பண்ணால் அடுத்த முறை அவன் பொறுப்பு எடுத்துப்பான், உன்னை எத்துன்னு உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு. பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஜீசஸ் நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி வந்திருக்கிறார். பாடுகள் மத்தியில் வாழ்க்கை. என்ன கவனிங்க பிள்ளைங்கள, கவனிங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுறவங்களே, கோச்சிக்கிறவங்களே, அப்படியே எமோஷன்லே லைஃப்பை ரன் பண்ணுறவங்களே, எமோஷன்லே அம்மா அப்பாவை ஹேண்டில் பண்ணிக்கின்னு, வீட்டுக்காரை ஹேண்டில் பண்ணிக்கின்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறவங்களே கவனிங்க. உயிர் என்பது கர்த்தர் கையிலேருந்து கிஃப்டாக வந்தது போல் மரணமும் கர்த்தர் கையிலேருந்து கிஃப்டாக வரும். மரணம் என்பது ஆண்டவர் கையில் கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இல்லை, அதுவும் கிஃப்டாக வரணும். பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு சொன்னார், பிதாவை உம் கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். யோபு நீடித்த நாள் வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான் போடப்பட்டிருக்குது. ஆபிரகாம் ஜீவித்து போனான் போடப்பட்டிருக்குது. யாக்கோபு ஜீவித்து போனான் போடப்பட்டிருக்குது. இட்ஸ் அ கிஃப்ட். நான் தான் ஃபீல் பண்ணுறேன். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது ஒரு கிஃப்ட். அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். திரும்பவும் கிஃப்ட் கொடுப்பார். அம்மா வயிற்றில் பையூரில் கிஃப்ட் கொடுத்து இந்த பொய்யூரில் கூட்டு வந்தார். திரும்ப கிஃப்ட் கொடுத்து மண்ணூருக்கு அனுப்பிடுவார். மண்ணூர்லேருந்து இன்னொரு கிஃப்ட் கொடுத்து மெய்யூரில் எழுப்புவார். ஹல்லேலூயா. யோபு கேட்குற கேள்வி, என் ஆத்துமா ஜீவனை அரசு, ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், ஐ எம் weary of life. வாழ்க்கை பிடிக்கலங்க, போர் அடிச்சிச்சிங்க. 2023 மாதிரி 24 இருக்கணும் எனக்கு தேவையில்லை.
ஹல்லேலூயா. மகனே, உன் லட்சியங்களை மாற்று, உன் டிசிப்ளினை மாற்று. இங்கே பாருங்க, 2023 எத்தனை பேருக்கு போர் அடிச்சிச்சு? 24 வேற மாதிரி வாழணுன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். உங்கள் டிசிப்ளினை மாற்றுங்க, கன்ஃபார்ம்டா. உங்கள் ஸ்டைலை மாற்றுங்க. முதல்ல உங்கள் நேரத்தை கையாளுறத மாற்றுங்க, உங்கள் பணத்தை கையாளுறத மாற்றுங்க. நோட் பண்ணிங்க, நீங்கள் நேரத்தை மாற்றுங்க, பணத்தை மாற்றுங்க, யோசிக்கிறத மாற்றுங்க. யூ ஹேவ் அ மென்டல் ஃபேக்ட்ரி. நீ ஒரு பாப்கார்ன் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறேன்னு வையன். உங்கள் ஃபேக்ட்ரியில் வந்தால் சோன் பப்டியா கொடுப்பேன்? நான் தான் கொடுப்பேன். ஏன்னா என்ன ஃபேக்ட்ரி வச்சுக்கிறேன்? இந்த மென்டல் ஃபேக்ட்ரியில் என்ன இருக்கோ அதான்ப்பா வெளியே வரும். எவ்வளோ நாள் பாப்கார்னை மறைச்சிக்கிட்டே இருப்பீங்க? நான் சோன் பப்டி ஃபேக்ட்ரின்னு கடையில் வாங்கி வந்து கொடுத்துனே இருப்பீங்க. டபக்குன்னு ஒரு நாள் லோடெல்லாம் ஒச்சின்னு வெளியே வரும் பாப்கார்னாக வந்து கொட்டும். சேஞ்ச் யுவர் மென்டல் ஃபேக்ட்ரி. உன் நினைவுகளை மாற்று மகளே. இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறிவிடும். எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்க கூடாது என்பதற்காக தான் சத்திய வேதம் நம்ம கையில் இருக்கிறது. அவர் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க வைக்கிறது. You can think like him. ஆமென். 2024 எத்தனை பேர் முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் செல் லீடர் பேட்ஜ் குத்த போறீங்க? ஆமென். மாற்றணும், நேரத்தை மாற்றணும், அப்புறம் பணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்தது மென்டல் ஃபேக்ட்ரி, நினைவுகளை மாற்றணும். டிசிப்ளினுக்கு ஒப்பு கொடுக்கணும். டிசிப்ளின்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் யாரெல்லாம் டீச்சரோ அவங்கள பார்த்தா அவங்க தான் வில்லன் மாதிரி நம்ம நினைப்போம். ஏதோ ஒரு வில்லன் வந்துக்கிறாரு, ஏதோ ஒரு வில்லன் வந்துக்கிறாங்க, அப்பா இவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும், ஒன்று பண்ணலாமா, இவங்களை தூக்கிறதுக்கு எதனா வழி பண்ணலாமான்னு கூட்டணி சேர்ப்போம். செட்டே ஆகாது. டிசிப்ளின் காலேஜில் இறங்கணும். அவங்க வந்து நம்மளை பரம்பெடுத்து பின்னிக்கினே இருப்பாங்க. கவலையே படக்கூடாது. அங்கே இருந்தாலே போதும், 3 வருஷத்தில் ட்ரைனிங் ஆகி வெளியே வந்துடலாம். எத்தனை பேர் ரெடி? ஹல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம். இன்றைக்கி பிடிச்ச மாதிரி குட்டி 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 சாக்லேட் சாப்பிட்டு வாழறீங்களா? ஒரு நாளைக்கு 3 வேளை நல்லா திருப்தியாக சாப்பாடு சாப்பிட்றீங்களா? எது வேணும்? திருப்தியாக. இன்றைக்கி இஷ்டத்துக்கு இருந்தோம்னா குட்டி சாக்லேட் சாப்பிட்ற கதை. கடைசியில் வாழ்க்கையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி நம்ம கரெக்டாக நம்மளை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டோம்னா குட்டி குட்டி சாக்லேட் கிடைக்காது. கசந்த அனுபவங்கள் இருக்கும். சின்ன 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 கசந்த அனுபவங்கள் நாளைக்கு பெரிய இனிமையான அனுபவத்தை தரும். குட்டி குட்டியாக எனக்கு இன்பம் வேணும், நான் 9 வரைக்கும் தூங்குவேன், நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நான் நினச்சதெல்லாம் பேசுவேன், நான் நினச்சதெல்லாம் பண்ணுவேன், என் டைமுக்கு வருவேன், என் டைமுக்கு போவேன், என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இந்த ஒரு காடுக்குது, அந்த காட்டுக்கு ராஜா நான் தான், இப்படிலாம் நினச்சி நீங்கள் போயிருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெரிய கசப்பாக வரும். அவன் மாறிக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சேஞ்ச் ஆக ரெடி? நான் ரெடியாக இருக்கிறேன். ஐ அம் willing to change for my goodness. நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என்னை என்ன பண்ணுகிறேன்? மாற்றிக்கொள்கிறேன். யோபு ஐயா மேலே டார்க்னஸ் வந்துருச்சுங்க. இந்த டார்க்னஸ் வந்துட்ட பிறகு யோபு பேச போகிறார். என் ஜீவன் எனக்கு பிடிக்கலங்க, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். பாருங்க, ஐ வில் லீவ் மை கம்ப்ளைண்ட் அன்டு மை செல்ஃப். இந்த வேர்டு புரிஞ்சுங்க. என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுப்பேன். என் துயரம் இனிமேல் எங்கே இருக்கும்? எனக்குள்ளே. இது பெரிய ப்ராப்ளங்க. நான் சில நேரம் உங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்பேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு. சொல்லவே மாட்டீங்களே, உட்காந்துருப்பீங்க. போயிட்ட பிறகு ஆயா கையில் தாத்தா கையில் யாருனே தெரியாதவங்க எல்லாம் சொல்லி புலம்பி, நீங்களும் பைத்தியக்காரனாயி அவனும் பைத்தியக்காரனாயி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி குழப்புவீங்க. பாருங்க, இட்ஸ் அன் வர்ஸ்ட் சினாரியோ. லைஃப்பில் முன்னுக்கு வரதுக்கு இது சரியான வழியே இல்லை. யோபு சொல்கிறாரு, இனிமேல் ஆர்டர்களே சொல்ல மாட்டாரா, மனசில் வச்சுப்பாரான். நோ, உங்கள் மனசுக்குள்ள இடம் எங்கே இருக்கிறதுக்கு? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை. சிலர் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் இருக்குது, அது என்னத்துக்கு உங்கள் கையில் வேற சொல்லிக்கிட்டு, நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன், அதனால தான் எங்கள் மாமா கையில் சொன்னேன், அதனால தான் எங்கள் அக்கா கையில் சொன்னேன், சொல்லு அப்படியே போயிடு. பிரச்சனை கணக்கு ஏறலன்னு இல்லை, கணக்குன்னா என்னன்னு தெரியாதவர்களை போய் சொல்கிறது. அவர் என்னத்த ஐடியா கொடுப்பார்? அவர் சூப்பராக சொல்லுவார். எதுக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு நிறுத்திடுறா, ஏன் கூட வாடா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டின்னு போயிடுவார் எங்கன்னா வேற கடைக்கு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆனால் யோபு என்ன பண்ணிட்டார்? பிகாஸ் டார்க்னஸ் கம்மிங் அப்பான் ஹிம், அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். எனக்குள்ளே வச்சுப்பேன். ஆமாம், எனக்குள்ளே வச்சுட்டு என்கிட்ட இருந்து பேசுவேன். ஏன் தெரியுங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்க உட்காந்துக்கிறான 3 பேர், இவனு கையில் சொன்னவே கதை கந்தலாயிடும். நம்மளை சுற்றி உள்ள சில உங்களை சுற்றி உள்ள ஒரு 3 பேர் ஐடென்டிஃபை பண்ணிங்க. அவங்க கையில் எதுவும் பேசாதீங்க. அவங்க கையில் பேசுனதுனால தான் என்ன வந்திருக்கோம்? பிரச்சனை. இப்படி போய் அப்படி போய் எங்கே வந்திருக்கோம். அதனால் ஆண்டவரே எனக்குள்ளே வச்சுப்பேன்னு பேசுகிறாரு. ஆண்டவர் கையில் வருத்தமாக பேசுகிறாரு. என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னுடைய வழக்காடுகிறார், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். ஆண்டவரை பார்த்தாருன்னா சொல்லுவாரா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு தப்பும் பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாரும் நம்ம கேட்கறதெல்லாம் எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க?
வெரி குட். எனக்கு ஒரு ஐயாவை தெரியும், உண்மை. அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு தீராத பிரச்சனை. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், அவர் என்னை நிற்க வச்சார். நான் ஏன் கடவுளையும் பார்த்து கேட்குறேன், தம்பி உன் கடவுளையும் பார்த்து கேட்குறேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் அப்படி வருது? ஏன் என் ஒய்ஃபுக்கு இப்படி வருது? நாங்கள் எத்தனை குடும்பத்தில் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் தெரியுமா? எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? அப்படி இப்படின்னு பேசினார். பேசிட்டு கடவுளை திட்டி, சைடில் என்னையும் திட்டி, எல்லாம் திட்டி அனுப்பி சுய நீதியில் முடிச்சிட்டார். அப்போ நான் போகிற வழியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கையில் பேசும்போது எனக்கு இவர் பேச ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. என்னடா இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு இதிலே இருக்கும்போது அவங்க கையில் போய் பேசினேன். எங்கேப்பா போயிட்டு வரேன்? அவங்கள பார்த்துட்டு வந்தேன், ப்ரே பண்ணலான்னு போனேன். அவர் டென்ஷனாக இருக்கார் இந்த மாதிரிலாம். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ஊரில் பல பேருக்கு அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு போய் இப்படி ஆயிருக்குது, கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நானும் அவர் மாதிரி பேசின பாருங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, அவன் எந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு. ஐயோ என்ன அப்படி சொல்கிறீங்க? அவர் கல்யாணத்துக்கு என்னமோ காசு கொடுத்தது உண்மை தான், ஆனால் 10 பைசா எவ்வளோ கொடுத்துக்கிறாரு? 10 பைசா நீங்கள் அந்த மாதம் தரலன்னு வைங்க, 10 பைசா கூட ஒரு 10 பைசாவோட 10 பைசா கூட்டுறோம், இப்போ 11 பைசா வாடுறோம். தரலன்னு வைங்க, வீட்டில் இருக்கிற குண்டாலாம் தூக்கிட்டு போயிடுவார். ஆமாம், காசில் எப்படி இருப்பார்? ஆமாம். இதை போய் அவருக்கு இல்லை சொன்னால், பிஸ்னஸில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சேன், அப்பா மனுஷனோட சுயநீதி கூட என்ன பண்ண முடியாது, மோத முடியாது. பைபிள் சொல்லுது, மனிதனுடைய சுயநீதி ஒரு அழுக்கான கந்தை. ஆண்டவர்களை கேட்க போகலாம், அவரோட சட்ட புத்தகத்தை திறந்து பார்த்தா நம்ம பண்ணதெல்லாம் என்னவா இருக்கும்? தப்பாக இருக்கும். ரைட்? ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க? நீர் என்னை ஒடுக்கி உடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது நமக்கு நன்றாக இருக்குமோ? நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு கேட்குறாரு. ஆனால் நம்ம 2 பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, துன்மார்க்கனை கிருபையாய் பார்க்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க? ஒடுக்குறீங்க. என்னது துன்மார்க்கனை? ஏங்க கெட்டவங்க கை நிறைய சம்பளம் வாங்குறான், நான் ஆண்டோடைய ஊழியம் செய்கிறேன், 10 பைசா எனக்கு இல்லை, இப்போ என்ன சொல்கிறீங்க? ரைட்டா இல்லையா? கெட்டவன் நல்லா இருக்கான், அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் இன்றைக்கி அனாதையாக நடு ரோட்டில் நிற்கிறேன், என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி சரியா இல்லையா? ஏன்னா இங்கே பாருங்கள், பாடுகளில் 2 பாடுகள் இருக்குது. ஒன்று நம்மளே பட்டு அனுபவிக்கிற பாடுகள், இன்னொன்று கர்த்தர் அனுமதிக்கிற பாடுகள். கர்த்தரால் அனுமதிக்கிற பாடுகளுக்கு நமக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அல்லேலூயா. யோசேப்பு தூக்கி டஞ்சனில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, தப்பிச்சாரா? அப்புறம் என்ன ஆச்சு? ஏணி வச்சு ஏறி மேலே விட்டாங்க. தானியல் சிங்கக்கேபியில் போட்டாங்க, என்ன ஆச்சு? ஆமேன். தப்பிச்சாரா? எவ்வளோ ஆசீர்வாதம், பயங்கரம். தாவீது சவுல் தொத்திக்கினே இருந்தான், என்ன ஆச்சு தாவீது நிலைமை? ஆமேன். தீர்க்கதரிசிங்க இது போகிற பாதையில் மரணம் வந்தால் கூட பயப்பட வேண்டாம். அவர் மரணத்துக்கும் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவன். அவர் கண்டிப்பாக மரித்த பிறகும் நீதி செய்வார், உயிராக இருக்கும்போது நீதி செய்வார், நித்தியத்தில் நீதி செய்ய வல்லவராக. வண்டர்ஃபுல்ல. அப்போ கிறிஸ்தவர்களே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்த பாடு நானே சேர்த்துக்கிட்டதுன்னா கன்ஃபார்ம்டாக ஒரு காலில் விழுந்துடணும். ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, தெரிஞ்சு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கன்ஃபஸ் பண்ண வந்துடணும். முன்னுக்கு வரணும். எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் துணிஞ்சு சொல்லணும், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உங்கள் கையில் என்னால் சொல்ல முடியல, ஆண்டவர் என்ன மன்னிக்கணும், நீங்கள் என்ன மன்னிக்கணும். ஒண்டர்ஃபுல்லாக வாழ்க்கை மாறிவிடும். அதை போய் மாற்றி ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது. நான்லாம்ங்க எனக்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார, அவரு கூட கண்ணு இல்லைங்க, சிரிக்கலாம் பேசலாம், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏன் அந்த நிலைமையில் இருக்கிறோம். அல்லேலூயா. மேக்ஸிமம் நம்மளாம் இன்னும் ஆண்டவர் அனுமதிக்கிற பாடுகள்லே உள்ளே போகலன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணதே இன்னும் நம்மளால் கிளியர் பண்ண வர முடியல, நம்ம பண்ணதே. ஆக ஒரு வழி தான் இருக்குது, ஆண்டவரை என்ன மன்னிச்சிடும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நம்ம ரத்தத்தினால் என்னை கழுவும், பாவி என்று என்னை தள்ளிவிடா தினம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். இந்த ப்ராசஸ் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அல்லேலூயா. ஆண்டவர்களை போய் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு பேசுகிறார். மாமிச கண்கள் உமக்கு உண்டோ, மனுஷ பார்க்கிற பிரகாரமே பார்க்கிறீரோ. நான் யோபுவை குறை சொல்ல, அவர் கண்டிப்பாக உத்தமன் நீதிமான். நான் நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ரிப்போர்ட் கொடுத்தது யாரு? ஆண்டவரே கொடுத்துட்டார். நான் யோபை பற்றி பேசுகிறேன், நம்மளை பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் பாடுகள் வரும்போது நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மாற்றி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ண போகிறோம்? 2024 கால் எடுத்து வச்சோம், ஒரு வெற்றி கூட கிடைக்கல, ஒரு சந்தோஷம் கூட கிடைக்கல, ஒரு முன்னேற்றம் கூட கிடைக்கல. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இன்னும் மாறவில்லை என்றால் நம்ம பிரேயரை நாம் மாற்றி ஆக வேண்டும். நம்முடைய சுய நீதியை தூக்கி தூரம் போட வேண்டும், தேவ நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். நீர் அக்கிரமத்தை
கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதுக்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களை போல, உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போல இருக்கிறதோ. ஆண்டவரே, ஏன் அக்கிரமத்தை நீங்கள் கலர்றீங்க ஆண்டவரே? உங்களுக்குன்னா ஆண்டவரே நீங்கள் கலர்த்தி போயிடுங்க, அதுக்குள்ளே என் லைஃப் டைமாக முடிஞ்சிடும் ஆண்டவரே. என்னது எனக்கு இப்போதே நடக்கணும், இப்போதே நடக்கணும். ஏன் தெரியுமா? வயசான பிறகு எனக்கு வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் இருந்தார், பணக்கார வீட்டு பையன். அவர் சொல்வார், டே எங்கள் வீட்டில் பணம் இருந்துன்னா பிரயோஜனம்டா. நீங்களாம் சைக்கிள் வாங்கும்போது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா? வாங்கி தரலையா? நீங்களாம் ஆசைப்பட்டு பைக் ஓட்டும்போது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரா? வாங்கி தரல. வாலிபத்தில் கார் வாங்கி கொடுத்தாரா? இல்லை. தாத்தாவான பிறகு எனக்கு அந்த கார் எதுக்கு, பைக் எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, எனக்கு எப்போ வேணுமோ அப்போ தராமல் எதுக்கு ஆய் ஊயின்னு கத்துறார். ஏன்? அவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா எல்லாவனும் ஓட்டுறான்றதுக்காக பெருமைக்காக நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன். உனக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி கன்ஃபார்ம்டாக உனக்கு இருக்கும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் அவர் கூட இருக்கும்போது அவர் நினச்சது தான் ரைட்டுன்னு. இப்போ நான் அப்பா ஆகிட்ட பிறகு எனக்கு தெரியுது, ஆடம்பரத்துக்காக எதையும் ஒரு தகப்பன் வாங்கி தர மாட்டான். வாங்கி தந்தால் ஹீ இஸ் நாட் அ ரைட் ஃபாதர். ஹி மே பி குட் ஃபாதர். அவர் நல்ல அப்பாவாக இருப்பார், சரியான அப்பாவாக இருக்க மாட்டார். புரிஞ்சுக்கணும், நல்ல அப்பாவை ஒன்று உண்டு, சரியான அப்பா ஒன்று உண்டு. உங்களுக்கு எந்த அப்பாவாக இருப்பார்னு நினைக்கிறீங்க? பரலோக தந்தை குட் அப்பாவாக இருக்கிறாரோ இல்லையோ, ரைட் அப்பாவாக இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கூட மக்களை ஹேண்டில் பண்ணும்போது எல்லாருக்கையிலையும் நல்லவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட பீப்புளை நம்பவே முடியாது. கெட்டவனுக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களும் நல்லவங்க. அவங்க கையிலேருந்து நம்ம போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ரைட் பீப்புள் இருப்பாங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. நம்ம ஆண்டவர் இஸ் ரைட் ஃபாதர். வி ஷுட் பி ரைட். நம்ம சரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. தப்பாக பார்த்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்கணும், ரைட்டை பார்த்ததும் என்கரேஜ் பண்ணணும். ஓகே, அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் ஏன் பிரச்சனையை கலறி விட்டீங்கன்னா எனக்கு வயசாகிடும் ஆண்டவரே, நீங்கள் வாழ்வீங்க, நான் சத்துருவேனே, அதனால் சீக்கிரம் டீல் பண்ணுங்க அப்படின்றார். நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்பி வைக்கிறவன் இல்லை. சாத்தானை பற்றியே யோபு பேசலை. இதாங்க ப்ராப்ளம். வில்லனை யார் புரிஞ்சிக்கல? யோபு புரிஞ்சிக்கல. இன்னொன்று யோபுக்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் யோபுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுல, அதை பற்றியே பேசலை. குறிப்பாக 1ஆம் அதிகாரத்தில் உள்ளதை, தன் இழப்புகளை பற்றி பேசவே இல்லை. இல்லைனா அந்த இழப்புகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பெரிய பையன் இப்படி இருந்தானே, பொண்ணு இப்படி இருந்துச்சேன்னு பேசியிருக்கோம். அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார். அல்லையா? ஆண்டவர்களை சொல்கிறார், எனக்கு உமக்கு தெரியும் ஆண்டவரே, உம்முடைய கைக்கு என்னை தப்பு வைக்கிறவன் இல்லை. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மலமாக்குகிறீர். பாருங்களேன், மக சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் தான் என்ன படிச்சிங்க, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, அட்டாக் பண்ணுறீங்க. ஏன் ஆண்டவரே? நீங்கள் என்னை கைவிட்டா என்னை யார் காப்பாற்றுவார்? நம்முடைய வயசுக்கு, நீங்கள் பிறந்த நாளுக்கு முன்னாடி நாள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் பிறந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நினச்சி பாருங்களேன். நீங்கள் இல்லவே இல்லை. பிறந்து ஒரு 3 வருஷம் கழித்து தான் நமக்கு நினைவுகள் இருக்குது. அப்போல்லாம் நம்மளை படைச்சி உருவாக்கின தேவன் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு ஆளாக ஒரு நினைவுள்ளவனை ஆக்கி கைவிட்டார்னா எப்படி இருக்கும்? அந்த ஜெபத்தை தான் அவர் இங்கே செய்கிறார். ஆமென். நாம் புரிந்து கொண்டது ஒன்று, கர்த்தரும் நம்மை ஏமாற்றி விட்டார். கைவிட்டு விட்டார்ன்றதை ஜென்டலாக சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணிட்டாரு? ஏமாற்றி விட்டார். யோபு புரிந்து கொண்டது இல்லை, கர்த்தர் நம்மை ஏமாற்றவே மாட்டார். லைஃப்பில் யாரை நம்பி போய் கூட கழுத்து அறுந்துடுச்சின்னு சொல்லலாம், அவரை நம்பி போய் அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே மாட்டோம். நமக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் என்று. இல்லையா? ஐ எம் யுவர் கிரியேஷன், என்னை நீர் படைத்திருக்க, என்னை ஏன் இப்படி செய்கிறீர்? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் அப்படி நடக்கிறது? ஐ எம் யுவர் கிரியேஷன், நீங்கள் என்ன படைச்சிருக்கீங்க. களிமண் போல் என்னை உருவாக்குறீர் என்பதையும் என்னை திரும்பி தூளாக்கி போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரணும். புரிஞ்சுங்க, எப்படி உருவாக்குறாரு? களிமண் போல். நம்மளாம் களிமண்ணா இல்லையா? ஆமென். எத்தனை கிலோ இருந்தோம் பிறக்கும் போது? 3 கிலோ. எப்படி அந்த 3 கிலோ உருவாகணும்? நம்ம அம்மா நல்லா சாப்பிடுச்சு. தாய் வயிற்றில் 1 நானோமீட்டர் அளவு கூட இல்லாதப்ப என்ன பண்ணுச்சு? இட்லி சாப்பிடுச்சு, முட்டை சாப்பிடுச்சு, கறி சாப்பிடுச்சு, பால் குடிச்சிச்சு. அந்த 0 கிராம் கூட இல்லாத நம்ம என்ன ஆனோம்? எத்தனை கிலோ ஆனோம்? 3 கிலோ 3.5 கிலோ ஆனோம். அம்மா சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் பாருங்க, நம்ம சாப்பிட்டோம். குயவனா இல்லையா? அவர் மண்ணாகிற நம்மளை, களிமண்ணாகிற நம்மளை என்ன ஆக்குறாரு? ஆக்குறாரா இல்லையா? பிறக்கும் போது குழந்தை அம்மா மாதிரி இருக்குதுங்க, பெருசாகும் போது அப்பா மூஞ்சி மாறிடுச்சு. அம்மா மாதிரி இருந்தான் அவன், பெருசா யார் மாதிரி ஆகிறான்? அப்பா மாதிரி ஆகிறான்.
இன்னும் நல்லா பெருசாக ஃபோட்டோ எடுத்து மாட்டிருக்குது, தலையெல்லாம் கொட்டிட்டு இருக்குது, மிஸ்ஸெல்லாம் நடிச்சிருக்குது. ஏய் அவங்க தாத்தா மாதிரியே இருக்கிறான்றாங்க. என்னடா இது நடுவில் அப்பா மாதிரி யார் மாதிரி ஆயிட்டாரு? இந்த குயான் களிமண்ணினால உருவாக்கி அப்படியே வந்து யார் மாதிரி ஆகுறாங்க? எப்படியோ ஆகுறாரா இல்லையா? திரும்பவும் மரித்த பிறகு மண்ணுக்கு போகிறான், அதே சைஸுக்கு போயிடுறான். ஒரு மண்ணோட சைஸு ஒரு நேனோமீட்டரா இல்லை அதோட ஜாஸ்தியான எனக்கு தெரில, அப்படியே போகிறான். அதான் அவர் சொல்கிறார், என்னை களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் திரும்ப தூளாக போகிறீர். களிமண்ணா போல ஆக்குனீங்க, என்னை வச்சு ஏதோ பண்ணீங்க இப்போ எப்படி ஆக்கிட்டீங்க? தூசி ஆக்குறீங்களே. தயிர் பேர் போட்டிருக்கிறார் பாருங்க, நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல உரைய பண்ணினீர் அல்லவா. இங்கிலீஷில் வந்து சீஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்க வந்து தயிர்னே அவங்களுக்கு ஒன்று விஷயம் கிடையாது, மில்க் டு சீஸ். தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். பாருங்க, மெடிக்கல் புஸ்தகம். தோல், சதை, எலும்பு, நரம்பு. இந்த புஸ்தகத்துக்கு வரலாறு ஏறக்குறைய 6000 இயர்ஸுக்கு முன்னாடி டேட்டடு. அப்போவே தோல், ஸ்கின்னு, எலும்புலாம் யார் எழுதி வச்சுக்கிறாரு? யோபு. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டின உம்முடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. எனக்கு உயிர் மட்டும் கொடுக்க ஆண்டவரே, நல்லா கொடுத்தீங்க. ஆமேன். அந்த நன்றி நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? உயிர் கொடுத்து அனாதையாக விட்டார், ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. என்ன நல்லா வச்சுக்கிறார், உங்களை எல்லாரையும் நல்லா வச்சுருக்கார். நான் சிறிய பையனாக இருக்கும்போது இந்த தம்பி படிக்கிறான் 7th ஸ்டாண்டர்ட். வயசுலலாம் இருக்கும்போது நான் அப்போல்லாம் சபைக்கு போவேன். உண்மையில் நம்மளோட ஜெபம் பண்ணுற அங்கிளுங்க ஆண்டிங்களாக இருந்தாங்க. காலையில் சாப்பிடாம தான் வந்திருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ஊழியம் செஞ்ச கூட்டத்தை தான் நான் பார்த்துருக்குறேன். முடிஞ்ச பிறகு ஆளாளுக்கு ஊழியத்துக்கு பேக் மாட்டிகிட்டு போவாங்க. உண்மையிலங்க சர்ச்சில் அவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாமல் தான் இருந்துச்சு. டீயே குடிக்காம, உண்மை நான் சொல்கிறது உண்மை, எங்கள் அம்மா ஊழியம் செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிஸ்கட்லாம் இருக்கும் கொடுக்க, பெரியவங்களுக்கு டீ கூட கிடையாது. டீ குடிக்கிறது பெரிய விஷயம். ஓசி டீ குடிக்க வந்துட்டான்னு பேசுவாங்க அப்போல்லாம். இந்த காலத்தில் டீ எல்லாம் அப்படி சொன்னால் அடிச்சிடுவாங்க. நாவா போய் குடிக்கிறவங்கள பார்த்துருக்குறோம். இப்படி தாங்க ஊழியம் பண்ணாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், உண்மையாக நமக்கு தயவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருமா, டர்ன் பண்ணுமா. கர்த்தர் நமக்கு தயவு கொடுத்திருக்கிறார், பராமரிச்சிருக்கிறார். அவங்க தான் சபையை இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் வைப்போம் என்பதை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கையில் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜீவனை மட்டும் கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ணீங்க? தயவு பாராட்டிங்க, உங்களுடைய பராமரிப்பு ஆவியை காப்பாற்றினது. யுவர் விசிட்டேஷன் ஹேஸ் ப்ரிசர்வ்ட் மை ஸ்பிரிட். ஆண்டவரே, உடம்பு போயிடுச்சு, ஆத்மா நொந்துருச்சு, ஆவி மட்டும் பத்திரமாகுது. காரணம், நீங்கள் அங்கே வந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு பாடுகள் நம்ம மேற்கொள்ளவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்ததினால்தான். சொல்லுங்கள், பாடுகள் என்னை மேற்கொள்ளவில்லை, காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்னை காப்பாற்றினார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை காப்பாற்றினார். சொல்லு மகனே, பரிசுத்த ஆவியானவர் என்னை காப்பாற்றினார், பரிசுத்த ஆவியானவர் என்னை காப்பாற்றினார், பரிசுத்த ஆவியானவர் என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நான் என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆமென். அருமையான வசனம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். யூ ஹவ் கிராண்டட் மீ லைஃப், எனக்கு உயிர் கொடுத்தீங்க. யூ ஹவ் கிராண்டட் மீ ஃபேவர், எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தீங்க. யூ ஹவ் ப்ரிசர்வ்ட் மை ஸ்பிரிட். இந்த அசுத்தாவி சாத்தாம் பயவை கிட்டேருந்து என் ஆவியை காப்பாற்றுனீங்க. ஆமென். ஆமாம். இதை 13 17 வரைக்கும் படித்தோம்னா யோபு கேட்க போகிறது, எனக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா? இவைகளுடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து அக்கிரமித்து என் மேல் சுமத்தாமல் விடீர். நான் தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் விட மாட்டீங்களே. நான் துன்மார்க்கனாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாக இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தாலும் அது அதிகரிக்கிறது. நான் துன்மார்க்கனாக இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாக இருந்தால் என் தலையை எடுக்க மாட்டேன், அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நான் நீதிமானா என்னுடைய if I be righteous yet will I not lift up my head. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் நீதிமானாக இருந்தால் கூட தலையை தூக்க மாட்டேன், அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறேன். என்னதுங்க? நான் துன்மார்க்கனாக இருந்தேன்னா எனக்கு ஐயோ, ஆனால் நான் நீதிமானாக இருந்தால் கூட தலையை தூக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? அவமானம் வந்து. சில நேரத்தில் ஊழியம் செய்யும்போது கூட சில பாடுகள் பிரச்சனைகள் வரும்போது தலையை கூட தூக்கி நிமிர்த்த முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறோம்? சொல்லுங்கள், குனிஞ்சிக்கிறோம் தானே?
ஆண்டவருடைய பிள்ளைங்க. இல்லை துன்மார்க்கன் பேசுவான், நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க. ஒரு அம்மா இங்கே முன்புலாம் நம்ம சபைக்கு வரவங்க அவங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட கும்பல் இருக்குமா, வேலைக்கெலாம் போகாமல் சீட்டெலாம் ஆடின்னு இருப்பாங்களாம். அவங்க இவங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்களாம், பரியாசம் பண்ணுவாங்க. பார்த்த காலையில் அப்படின்னு கேலி பண்ணுவாங்களாம். தலை என்ன பண்ணியிருக்கோம், குனிந்து இருக்கும். இதுதான் அவர் இங்கே சொல்கிறார். சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவர் மேலே ரொம்ப வருத்தப்படுகிறார். நீர் உடைய சாட்சிகள் எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அவரை சுற்றி அந்த அந்த பிரச்சனைகள் பெருகும்போது அவருடைய பேச்சுக்கள் இப்படி வருது. வாட் கேன் ஐ டூ, நான் என்ன பண்ணுவேன், நான் எங்கே போவேன், வேர் கேன் ஐ டர்ன், நான் எந்த பக்கம் திரும்புவேன். ஆமென். எந்த பக்கம் திரும்புவேன்? எல்லாமே நான் பண்ணுற ஆர்கியூமெண்ட் எல்லாமே எனக்கு வர பாடு பற்றி தானே பேசுகிறேன். எனக்கு இந்த பாடு இல்லைன்னா நான் ஏன் பேச போகிறேன் ஆண்டவரே? கரெக்டா? இந்த பாடு சரியாயிட்டா யோபு பேசுவாரா? பேச மாட்டார். எனக்கு இந்த பாடு சரியாயிட்டா நான் ஏன் பேச போகிறேன்? என்னுடைய மனசு மாறி 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 யோசிக்குது. எங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி நேரம் நம்ம மூளை வேலை செய்யாது தெரியுமா? ஏதோ பேசுவோம், புலம்புவோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்போம். 4 பேர் நம்மளை பார்த்து இவன் பைத்தியக்காரன் கூட சொல்லிடலாம். இப்படிப்பட்ட நிலை. நான் நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணியது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடிக்கு நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாக இருக்குமே. இவர்களால் என்னை வாழ வச்சு நீங்கள் சாகடிக்கிறதுக்கு நான் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கும் போதே செத்து போயிருக்கலாமே. எனக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்காது, ஒரு பேச்சு மட்டும் இருந்திருக்குமே. ஒரு குழந்தை பிறந்து செத்துருச்சுன்னு ஏன் அப்படி பண்ணீங்க? ஆமென். இல்லாதது போல கர்ப்பத்தில் இருந்தே எங்கே போயிருப்பேன், பிரேத குழிக்கு போயிருப்பேன். நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, காரிலும் மரண அந்தகாரமும் உள்ள தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. மரணத்தை பற்றின நம்பிக்கை அவருக்கு இல்லை. அவர் என்ன நினச்சார்னா, மரணத்தில் என்னாகுதான், காரிருள் மரண அந்தகாரம் உள்ள தேசம், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மந்தகாரம் உள்ள தேசம், ஒளியும் இருளாகிய தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாரும்படி நீ என்னை விட்டு ஓய்ந்துரும் என்றானா. ஆண்டவரே, நீங்கள் என் லைஃப்பில் வந்தனால தான் எனக்கு பிரச்சனை, நீங்கள் விட்டுருங்க, நான் சாத்தான் கூடவே வாழறேன்றாரா நாத்தல். ஆமென். ஜீசஸ் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். சாத்தான் நமக்கு தேன் மிட்டாய் கொடுத்தான்னா கூட அதில் பாய்சன் இருக்கும். ஆண்டவர் நமக்கு குடிக்க கசப்பான பாவக்காய் கொடுத்தாருன்னா கூட அதற்குள்ளே ஒரு மதுரம் இருக்கும். மரணத்தை பற்றின வெளிப்பாடு யோபுக்கு இருந்தது. சரின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஜீசஸ் மரணத்துக்கு அதிபதியோட தலையை நசுக்குவதற்கு முன்பதாக இப்படி தான் மரணம் இருந்துச்சு. இயேசு தான் மரணத்தை பற்றின ஒரு ஸ்பெஷல் கண்ணோட்டத்தை கொடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. கல்வனை, மனம் திரும்பின கல்வனை பார்த்து சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேச மண்ணுக்குள்ளே இருப்பேன்னு சொல்ல, இருளில் இருப்பேன்னு சொல்ல, பாதாளத்தில் இருக்கலன்னு சொல்ல, என்னை நீ விசுவாசிக்கிறபடியால் இன்றைக்கு என்னோடு கூட பிதாவை உன் கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஐஸ்வர்யவான் லாசரு விஷயத்தில், லாசரு எங்கே இருந்தால் ஆபிரகாமின் மடியில். யோபு நினச்சாரு இருளில் போவான்னு. இயேசு சொன்னார், மரணத்தை பற்றின பெரிய வெளிப்பாடு கொடுத்தார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மரணே மகனே, யோபுனுடைய பாடுகள் ஏன் இவ்வளோ எலாபரேட்டாக சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுக்கு நடுவில் தான் நம்ம பாடு வந்து போதும். லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு சத்தியமாக சொல்ல முடியாது. சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது. பூமியில் யாருக்குமே அந்த அளவுக்கு யோபு மாதிரி கிடையாது. யோபு போல பாடு கிடையவே கிடையாது. அதுதான் அந்த புஸ்தகம் வெளிப்படுத்துது. சரீர பாடு யோபுவோட அதிகமாக ஜீசஸ் தாங்கினார். பிள்ளைகள் பாடு மட்டும் இல்லை, மற்றும் என்ன, அவர் படைத்த எத்தனை பிள்ளைகள் நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. யோபுக்கு பட்ட பாடு மாதிரி தான் ஜீசஸ் கொந்தளிக்கிறார், தவிக்கிறார். ஐயோ, இன்னைக்கு ஒருத்தன் சத்துட்டானே, நரகத்துக்கு போயிட்டானே, நரகத்துக்கு ஆத்துமாக்கள் போதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு என்ன பண்றாரு, தவிக்கிறார். ஒருவனும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. அதிக பாடுபட்டவர் இயேசு. யோபு நமக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படாகுது. ஜீசஸ் பாதி பாடு நமக்கு முக்கால்வாசி பாடு எக்ஸ்பிளைனே பண்ணாது. பாடுபட்டாருன்னு அவ்வளோதான். எவ்வளோ பட்டாருன்னு நமக்கு தான் தெரியும். மூச்சு கூட விட முடியல அவருக்கு சிலுவையில். ஆனாலும் வாழ்ந்து காட்டினார். ஆமென். இந்த பாடுகள் மத்தியில் ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான் எப்படி வாழ்கிறான் என்பது தான் இது புஸ்தகம். அவனுடைய புரிந்து கொள்ளுதல் மாத்திரம் மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும்.
நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்துரும். ஆண்டவரே, நீங்கள் என்னை விட்டுருங்க, நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன், என்னை விட்டுருங்க, என்னை போதும் அடிக்காதீங்க. ஜீசஸ் தெளிவாக சொன்னார், பிள்ளைகளா, திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10. ஆண்டவர் எதுக்கு வராரு? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண பெறவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் வந்த பாடுக்கு காரணம் ஆண்டவர்னீங்கன்னா இன்றைக்கி மைண்டு மாற்றிக்கங்க, அவர் இல்லை. யார் தான் அதுக்கு காரணம்? சாத்தான். சாத்தான் மட்டும் இல்லை, கூட காரணம் நம்மளும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் நம்ம வழி தேடுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலன்னு வைங்களேன், அவர் சரியில்லைங்க ஆனால் தாங்க எனக்கு இப்படி வந்துச்சுனும், அது பெரிய டேஞ்சர். அவர் சரியாயிட்டாலும் அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையில் அற்றவனார்கள் என்ற லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு காரணம் நம்ம. ரெண்டாவது பாவம் செய்ய வச்ச சாத்தான். திருட வந்துட்டான், கொல்ல வந்துட்டான், அழிக வந்துட்டான். நிம்மதியை திருடிட்டான்ப்பா. நம்ம நிம்மதியை, பேரை திருடிட்டான், புகழை திருடிட்டான், சமாதானத்தை திருடிட்டான், உறவுகளை திருடிட்டான், நண்பர்களை திருடிட்டான், பணத்தை திருடிட்டானா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வச்சுக்கிறான். கொல்ல பார்க்குறான், கொண்டு அழிச்சிட பார்க்குறான், எவிடன்ஸ் இல்லாமல் பண்ண பார்க்குறான். இப்படி ஒருத்தன் பிறந்ததே இல்லைன்ற மாதிரி. அதான் அவனோட திட்டம். ஜீசஸ் சொல்கிறான், நான் வந்திருக்கடா, நீ என்னை கூப்பிட்டேன்னா நான் உனக்கு ஜீவன் கொடுப்பேன், அந்த ஜீவன் பரிபூர்ண பெற முடிவதற்கு. இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கனெக்ட் டு காட். ஆண்டரோட நம் நல்மனம் பொருந்த, ஆண்டரோட நம்ம இணைய, ஆண்டர் சொல்கிற பேச்சு கேட்டு நம்ம மாற்றிக்கிற நாள் இது. தேவஜனமே, இன்னைக்கு நான் பேசினது பரிசுத்தாவினர் என் மூலமா எனக்கே பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நான் டெய்லி அவர் காலில் விழுந்துட்டு காலையில், ஆண்டவரே எந்த வாய் மூலயமா நீங்கள் என் கூட பேசுங்கன்னு தான் நான் ப்ரே பண்ணிட்டு வருவேன். இன்றைக்கு என் மூலயமா என்கிட்ட பேசின தேவன் ஒருவேளை உங்கள் கூடயும் பேசியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரை பற்றின உங்களுடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். யோபோட பாடுகளுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் லைட்டாக அவரை மாதிரி வருது, அவர் அளவுக்கு இல்லை. இயேசுவோட பாடுகளுக்கு நடுவில் அவரை மாதிரி லைட்டாக வருது, அவர் அளவுக்கு வரல. ஆனால் காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது. தெய்வகுமாரன் பிறந்திருக்கிறார், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவார். நாம் எழுந்து நின்று இந்த வசனங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு கர்த்தர் சந்நிதியிலே அப்படியே நம்மை சரணடைவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. நமக்கு அடைக்கலமாயிருந்து நம்மை காப்பாற்றுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோபு தன்னுடைய கவலைகளை கண்ணீர்களை புலம்பி தருகிறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என் தேவன் தான் அதற்கு பதில் தருவர் என்று, என் தேவன் தான் என் ஜீவனை காப்பாற்றுவர் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்மளோட வாழ்க்கையில என்ன போராட்டங்கள் நெருக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடம், அப்பா எனக்கு என்னுடைய பிரச்சனைகளான சொந்த போகிறப்பா, ஆனாலும் எனக்கு ஜீவனை தருவர் நீதான்ப்பா, ஆனாலும் என் வாழ்க்கை தருவர் நீதான் சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்ம கவலைகளை ஊற்றி கண்ணுகளை ஊற்றி, ஆண்டவரே நீ தான் என் தஞ்சம்பா, நீ தான் என் கோட்டை தகப்பனப்பா, என் முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன், ஆண்டவரே என் முழு பலத்தோடு உண்மை நான் அன்பு கூறுவப்பா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆவியானவரே நான் உண்மை துதிப்பேன். நான் ஆண்டு சமூகத்தில் இந்த பாடலை பாடி நாம் ஆண்டு சமூகத்தில் ஆராதிக்கலாம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே தான் சொல்லுமாப்பா. நீரே என் தஞ்சம், நீதாமா என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. சொல்லுமா, நான் உம்மை தேடுவேன்,
நாள் முழுவதும் நான் உம்மை சேவிப்பேன். வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே இயேசு சொல்லவாப்பா, நான் உம்மை தேடுவேன்ப்பா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும் நான் உம்மை சேவிப்பப்பா. என் வாழ்வெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே இயேசுவே என் இயேசுவே. அப்பா பிதாவே, இதோ இந்த காலை வேளையில கூட தகப்பனே அப்பா, இந்த அதிகாரத்தின் மூலமாக எங்கள் கூட அநேக வார்த்தை மூலமாக நீர் பேசினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க அப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு என் வாயோடு இருந்து நீங்கள் பேச போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்திற்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். இதில் பார்க்கிறோம், யோபு தன் சஞ்சலத்தினால அவர் பேசுகிறாராம். அவரோட நம்பிக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, தன் நண்பர்கள் நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க, தன் மனைவி ஆறுதல் படுத்துவாங்க என்று. ஆனால் அந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க யாரும் ஆறுதல் படுத்துகிற மாதிரி இல்லை, அவங்க இன்னும் அவரை கஷ்டப்படுத்தும்படி தான் பேசுனாங்கன்ட்டு. ஆனால் அவர் வைத்த ஒரே நம்பிக்கை தேவன் மேலே மாத்திரமே அவரோட நம்பிக்கையாக இருந்தது. அவர் ஆண்டவர்கிட்ட அமர்ந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். யோபு 10:12 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவோயும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று. அவர் ஆண்டவர் பக்கமாக திரும்பி அவரோட இருதயத்தின் சஞ்சலத்தை ஆண்டவர்கிட்ட ஊட்டுறாரு. எனக்கு நீங்கள் ஜீவனை தந்தீங்களே, தயவை கொடுத்தீங்கன்னா உண்மையே நான் ஆராதிப்பேன்ப்பா. உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது, என் உயிரையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்கப்பா அப்படின்னு ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்கிறவராக இருக்கிறார். இந்த நாள்லையும் நாமும் கூட எத்தனையோ மனுஷனை நம்பி இருக்கலாம், இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இந்த கடைசி நிமிஷத்தில் இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை மனுஷனை நம்பி இருப்போம். அவங்க ஒருவேளை உங்களை கைவிட்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். என் சஞ்சலம் பெருகி இருக்குதே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையான்ட்டு நம்மளோட குமுறலை கேட்கறது கூட யாருமே இல்லைன்ட்டு. ஆனால் நம் குமுறலை கேட்க ஒருவர் இருக்கிறார், நம்மளை போலவே பாடுபட ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா பாடுகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்மளோட நம்பிக்கை அவர் பக்கமாக நாம் திருப்புவோம். அவர் நமக்கு ஜீவனை தருகிறவராக இருக்கிறார், தயவு தருகிறவராக இருக்கிறார், நம்ம உயிரை காப்பாற்றுவராக அவர் ஒருவர் இருக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம சஞ்சலத்தோடு யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்மளோட சஞ்சலத்தை அவர்கிட்ட ஊற்றலாம். நம்மளோட இருதயத்தின் காயத்தை, நம்மளை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்க, நம் முடிந்தவர்கள் முன்பாக கடந்து வந்து நம்ம இருதயத்தை ஊற்றலாமா? எவ்வளோ பாடுகள் மத்தியில் நம் ஜீவனை காப்பாற்றினாரே, இந்த நேரத்தில் அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? சஞ்சலத்தோடு கவலையோடு இருக்கிற மகனே மகளே, நம்ம அவருக்கு தெரியப்படுத்தலாமா? நம்ம மனுஷங்கிட்ட சொன்னா கூட நம்மளை இன்னும் காயப்படுத்தும்படி தான் நம்மளை பேசுவாங்க. எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரே, நம்ம இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கலாமா? அவர்கிட்ட ஊற்றிடலாமா? நம்ம கண்ணீர் யாவையும், நம்ம சஞ்சலம்,
பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட நம்ம ஊற்றி இந்த வேளையில நாம் ஜெபிக்கலாம். நம்ம வாழ்க்கையில கூட யோபுல போல சொல்ல முடியாத துயரம், ஆற்ற முடியாத காயம், அந்த வாழ்க்கையில பயங்கரமான ஒரு விரக்தி, ஒரு சோர்வு. ஐயோ கர்த்தாவே, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த சோதனை என்று ஆரம்பத்தில் புலம்பினாலும் இந்த 12ஆம் வசனத்தை சொல்லுறப்பா, ஆனாலும் நான் இந்த உயிரோடு இருப்பது உங்க கிருபைப்பா. எனக்கு ஜீவனை கொடுத்தது உங்க ஆவிதான்ப்பா, என் ஜீவனை காப்பாற்றினது. உங்க ஆவிலாம் நான் என்றைக்கோ மறுத்து போயிருப்பா, ஆனாலும் உங்களுடைய ஜீவன் என்னை காப்பாற்றினது என்று கர்த்தரிடத்தில் அவன் சரண்டர் ஆகிறான். இன்னைக்கு நம்ம இருக்கிற பிரச்சனைகளை நாம் யோசித்து கொண்டிருப்போம். ஆனாலும் இன்றைக்கு ஜீவனா வைப்பது அவர் கிருபை இல்லாமல் நம்ம ஜீவனா இருக்க முடியாது. அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்கா, அவர் கிருபை மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது. நம்ம ஜீவனை தந்த ஆண்டவருக்கு நம்ம இறுதி தாழ்த்து நன்றி சொல்லலாம்ப்பா. சாரிப்பா, என் ஜீவனே நீங்க தந்தீங்க, ஆனாலும் நான் சிறிய சிறிய காரியத்தை புலம்பிக் கொண்டு இருக்கிறேன்ப்பா. என் வாழ்நாளும் இப்ப நம்ம சேவிக்கிறப்பா, உண்மை தொழுது கொள்ளுகிறப்பா. அதை தவிர என் வாழ்க்கையில வேற ஒன்றும் வேண்டாம் தகப்பன்னு சொல்லிட்டு இதத்தின் ஆழ்த்து திருவந்த பாடலை பாடி இதத்தின் ஆழ்த்தின மாறாதிப்போமா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும்பா, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே இயேசுவே சொல்ல, உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் அப்பா நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே 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 ராஜா சொல்லுமா. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், மீட்பர், இயேசுவே அப்பா என் இயேசுவே சொல்ல. இயேசுவே என் இயேசு அப்பா, நீங்க தான்ப்பா என் இயேசுவே. நன்றி சொல்லாமா, எனக்கு குடும்பத்துக்கு ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றி சொல்லாமா. அப்பா பிதாவே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா எங்கள் சஞ்சலத்தை, எங்கள் மன கஷ்டத்தை நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் ஊற்றுறோம்ப்பா. இந்த வேலையில் நாங்கள் ஊற்றுகிறோம் தகப்பனே. அப்பா ஏதோ இந்த வேலையில தகப்பனே எங்களை முழுமையா உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, என் தேவாதி தேவனே. அப்பா எத்தனை விதமான சூழ்நிலை வந்துச்சு அப்பா, நாங்க மறிக்கும் தருவாயத்துல போகும்போது கூட எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரப்பா, எங்களை பாதுகாத்தீரப்பா. ஒருபோதும் ஒரு இடத்துல எங்களை வெக்கப்பட்டு போகாத படிக்கு எங்களை அப்பா கரம் பிடித்து தூக்கினீரே.
அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலையிருந்தும் அப்பா, மன கஷ்டத்திலிருந்தும் எங்களை முழுவதுமாக எங்களை இப்பொழுது நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்மிடத்தில் நாங்கள் ஊற்றி விட்டோம்ப்பா. எங்கள் மன கஷ்டத்தை எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்தில் ஊற்றிட்டோம்ப்பா. எங்கள் சஞ்சலத்தை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த துயரத்துல இருந்து முற்றிலும் நீங்க விடுதலை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. எல்லா கஷ்டத்துல இருந்து விடுதலை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இந்த 12ஆம் வசனத்தை ஒரு விசுவாச அறிக்கை நம்ம சொல்லமா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை சூழ்நிலை அவர் காப்பாற்றிருக்கிறார், அவர் நம்மளுக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தை நன்றி சொல்லும். ஷாலோம் 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 ஷாலோம்.